Hello everyone, welcome back to Tamil Theravu channel. இந்த வீடியோல நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் விசஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். நிறைய பேருக்கு நம்ம புக்ஸ் ரீட் பண்ணும்போதோ இல்லை யாராவது பேசும்போதோ அவங்க அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம இதுதான் பேசிக் இங்கிலீஷ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. Now let's begin the topic. The red one, basic English. The black color one, advanced English. The first sentence, இது படிக்கிற நேரம் அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? It is time to study. It is time to hit the book. It is time to study. It is time to hit the books. இப்போ இது தூங்குற நேரம் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லணும்னா? It is time to sleep. It is time to hit the hay. It is time to hit the hay. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கலையா யாராவது பேசும்போது இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கும் போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? I will say nothing. I will zip my lips. I will zip my lips. ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நார்மலா சொல்லுவோம் It is very cold today. It is very cold today. Advanced, it is freezing today. It is freezing today. Next, நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் பைத்தியமா அப்படிங்கும் போது நம்ம நார்மலா சொல்றது Are you mad? Advanced, are you out of your mind? Are you out of your mind? எனக்கு உறுதியா தெரியல, எனக்கு கன்ஃபார்மா ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கறத சொல்லும் போது I am not sure about it. I am not sure about it. Advanced, I am on the fence. I am on the fence. நான் சரியான அளவுல உணவு சாப்பிடுறேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா I eat balanced and healthy meal. Balanced அப்படின்னா சரியான அளவுல, healthy meal அப்படிங்கிறது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்றது. Advanced எப்படி சொல்லணும்? I eat a square meal. I eat a square meal. Next, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல நமக்கு பழகாத விஷயத்தை செய்யும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படிம்போம். அதுக்கு I'm scared to do this. Scared அப்படின்னா பயமா இருக்கு, to do அப்படின்னா அந்த செய்யறதுக்கு அப்படின்னு அர்த்தம். So இது அட்வான்ஸ்ட் எப்படி சொல்லணும்? I have cold feet. I have cold feet. Next, இவன் ரொம்ப சோம்பேறி அப்படிங்கறத நம்ம நார்மலா எப்படி சொல்லுவோம்? He is lazy. Lazy அப்படின்னா ரொம்ப சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். அட்வான்ஸ்டா சொல்லும் போது He is couch potato. He is couch potato. இந்த டிவி, மொபைல் இதுல எல்லாம் ரொம்ப ஓவரா அடிக்டா இருக்கிறவங்கள couch potato அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ரொம்ப குண்டா இருக்கிறவங்கள சொல்லுவோம் அவங்க ரொம்ப கொழுத்த ஒரு ஆளு, உடல் பெருத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது He is so fat அப்படிமா. உடல் பருமனான ஒருத்தவங்களை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? He is so fat அப்படிம்பாங்க. பட் இதே அட்வான்ஸ்டா சொல்லும் போது He is big boned அப்படிங்கணும். He is big boned. நெக்ஸ்ட், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பேசிக், I want to ask you a question. So to ask அப்படின்னா கேட்கணும், a question ஒரு கேள்வி. Advanced, I want to pick your brain. I want to pick your brain. Next, ஒருத்தரை பார்த்து அவர் ரொம்ப கனிவானவர், ரொம்ப இரக்க குணம் உள்ளவர் அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? You are very kind. You are very kind. Advanced, you have a heart of gold. You have a heart of gold. ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சு பார்க்கணும், கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம நார்மலா சொல்லும் போது You should focus அப்படிம்போம். You should focus. Advanced, you should keep your eye on the ball. You should keep your eye on the ball. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கறத I am very hungry அப்படிம்போம் நார்மல் இங்கிலீஷ்ல. Advanced, I am starving. I am
starving அப்படிங்கணும். நெக்ஸ்ட் சும்மா இருக்கும் போது எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷ்ல பேசிக்ல சொல்லும் போது text me when you get free. Text me when you get free. Advanced. Hit me up when you get free. Hit me up when you get free. எனக்கு ரொம்ப வேலையா இருக்கு, நான் ரொம்ப வேலையா இருக்கேன் அப்படிங்கறத I am very busy அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே அட்வான்ஸ்ட்ல I am swamped. I am swamped அப்படிங்கணும். இப்போ எங்கேயாவது கிளம்பும் போது சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்? Hurry up, we are getting late அப்படிமோ. ஸோ getting late அப்படின்னா நேரமாகுது, hurry up அப்படின்னா சீக்கிரம் அப்படிங்கிறது. அட்வான்ஸ்ல எப்படி சொல்லணும்? Chop chop, we are getting late அப்படிங்கணும். எப்படி? Chop chop, we are getting late அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன் அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்? I am fit and healthy. I am fit and healthy அப்படின்னு சொல்லணும். Advanced, I am fit as fiddle. I am fit as fiddle. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்? I am in dilemma. Dilemma அப்படின்னா குழப்பமா இருக்கு. I am inனா நான் குழப்பத்தில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பேசிக். அட்வான்ஸ்ட், I am in a pickle. I am in a pickle அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோல நம்ம பார்த்த பேசிக் விசஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க எப்பப்ப தேவைப்படுதோ நீங்க அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் அந்த ஸ்கில்ல வந்து நீங்க அட்வான்ஸ்டா கொண்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.